பகவான் கண்ணனை அவனுடைய பால லீலைகளை அனுபவிக்கும் போது சின்ன குழந்தையாக பெருமாளை அனுபவிக்கிறோம். பெரியாழ்வார் எப்படி யசோதா பாவத்திலே நின்று குழந்தைதே கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தா மாதிரி அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் கண்ணனுடைய பால லீலைகளை அனுபவிக்க முடியும். நவநீத லீலை முதலானதெல்லாம் அனுபவிக்க முடியும். கண்ணன் நவநீத லீலை, கண்ணன் போய் ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் நவநீதத்தை சாட்டான் அப்படின்னும் போது நம்ம கிரகத்திலையும் கண்ணன் வருவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதே மாதிரியாக அசுர சம்ஹாரங்கள்லாம் பண்ணான் கண்ணன் அப்படின்னும் போதும் மலையை பிடித்து நின்றான் கண்ணன் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு லீலைகள் கம்சவதம் முதலானதெல்லாம் பார்க்கும்போது பகவானுடைய விக்கிரமத்தை நாம் அனுபவிக்கிறோம். பராக்கிரமத்தை அனுபவித்து அவன் சூரன் முதலானதாக அதை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி கோபிகா லீலைகள் முதலானதெல்லாம் பார்க்கும்போது நாம் பிரேமபாவத்தோடு அனுபவிக்கிறோம். அதே மாதிரியாக பகவத்கீதை உபதேசம் பண்ணான் முதலான வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் இந்த சரணாகதி நெறியை காட்டி கொடுத்தவன் என்பதாக அனுபவிக்கிறோம். அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் இப்போ பெரிய பாரதம் கை செய்து, அதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் சுவாமி நம்மாழ்வார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்றேன்.